Hi friends, welcome to our channel Chendu Tailoring Tips. Thank you. எங்களுக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. உங்களால் தான் எனக்கு இவ்வளோ பேர் இருந்தாங்க. நான் ஸ்டார்டிங் யாராவது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். எனக்கு 1000 பேர் சப்போர்ட் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் டைலரிங் டிப்ஸ்ன்னு வச்சுருக்கோங்க. டைலரிங்கில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். நான் வாய்ஸ் கொடுக்குறேன். வாய்ஸ் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுத்துன்னு இருக்குது. ஏதாவது குறை நிறைய இருந்தால் தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பொண்ணை என்னை மன்னிச்சிடுங்க. நாங்கள் மாலூரில் வந்து கிட்டத்தட்ட 2000 டைலர் இருக்காங்க. எல்லா டைலரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். எந்த டவுட் இருந்தாலும் ஒரு டைலர் கேட்டு நாங்கள் சால்வ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி இப்போ யூடியூப்பில் எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தயவு செய்து நீங்கள் எங்ககிட்ட டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எங்களுக்கு தெரியாதது ஏதாவது இருந்தால் நீங்கள் தயவு செய்து கமெண்ட் மூலமாக எங்களுக்கு சொல்லலாம். நான் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கிறது ஒருத்தருக்கு சொல்றது நல்லது தானே. எல்லாரும் வந்துட்டு பிறந்ததை யாரும் வேலை கற்றுட்டு வர மாட்டாங்க. நான் வந்து 10 வருஷமா டைலராக இருக்கேன். குறை நிறைய இருக்குங்க. ஏதாவது ப்ராப்ளம் அது ஏன்னா ப்ராப்ளம் இல்லாமல் வந்து அது சொல்யூஷன் இருக்காது. ப்ராப்ளம் இருந்தால் தான் சொல்யூஷன் இருக்கும். அதனால எங்களுக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு யூடியூப் மூலியமா நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அது உங்களுக்கு தெரிஞ்சது கமெண்ட் மூலியமா நீங்கள் சொல்லி கொடுங்க. தயவு செஞ்சு எங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் வீட்டு பொண்ணா நினச்சிக்கணும் ஃப்ரெண்டாக இருங்க. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் மூலமா சொல்லுங்க. டைலரிங் பற்றி மாத்திரம் கேளுங்க. மற்றபடி வேற எது பற்றி என்னை கேட்காதீங்க. வேற எது பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டைலரிங் ஒன்று தான். டைலரிங் தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாதுங்க. இன்னும் நியூ மாடல் பிளவுஸுங்கெல்லாம் வருது. எல்லா மாடல் பிளவுஸும் கப்ஸ் பிளவுஸு, பிரின்சஸ் கட்டு, என்ன உங்களுக்கு டவுட் இருக்கா லேங்காது என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரேன். புது டைலர்ஸ்க்கெல்லாம் வெல்கம்ங்க. எங்கள் சேனலுக்கு புது ஆளுங்களுக்கு வரவங்களுக்கும் வெல்கம்ங்க. டைலருக்கெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக பார்த்து கற்றுக்கலாம். நான் சிம்பிள் மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் புட்டிக் மாடலில் இருக்கும். இந்த ஆல்மோஸ்ட் வெட்டிங் ப்ளவுஸுங்க தாங்க அதிகமாக இருக்கும். எல்லாம் புட்டிக் ஸ்டைலில் தான் இருக்கும். நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். வந்துட்டு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு வந்துட்டு பயப்படாதீங்க. பயப்படாமல் செய்யுங்க. பயப்படாமல் கற்றுக்குங்க. ஏன்னா டைலரிங் வந்து நல்ல ஒரு தொழில். அது ஒன்றும் நம்ம லாஸ் ஆக மாட்டோம். அது வந்துட்டு நிறைய பேர் நான் டைலர் ஆகணும் எல்லாருக்கும் அது வராதுங்க. வந்திருக்குங்க. தயவுசெய்து அருமையாக செய்யுங்க. அருமையாக சம்பாதிங்க. டைலர்ன்றது நல்ல பிஸ்னஸ்ங்க. கண்டிப்பாக வீட்டில் இருந்து தான் வேலை செய்கிறேன் இல்லைன்னு சொல்லலை. வீட்டில் இருந்து வேலை செய்கிறோம். ஆனால் அதுக்கு தகுந்த கூலி வந்தால் ரொம்ப நல்லாங்க. டைலர்ஸு கஸ்டமர் வராங்க, நல்லபடியாக கஸ்டமர் இது பண்ணுங்க. கஸ்டமர் கேட்குற டிசைன் தைச்சி கொடுங்க. கஸ்டமர்கிட்ட அவங்க எப்படி சொல்கிறாங்களோ, ஏன்னா அவங்க 1000 கணக்கில் அமௌண்ட் போட்டு துணி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நம்ம வந்துட்டு அது லாஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கரெக்டாக ஃபிட்டிங் கொடுத்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீங்கள் காட்டு உள்ள இருந்தால் கூட ஒன்று தேடின்னு வருவாங்க. நாங்கள் கோலார் டிஸ்ட்ரிக்ட் மாலூருங்க. இந்த பக்கம் கேஜப், இந்த சைடு வந்துட்டு ஒசூர், இந்த பக்கமாக கோலார் வருதுங்க. சென்ட்ரு பார்டரில் நாங்கள் இருக்கோம். நாய்ஸ் எதுனா வந்தால் தயவுசெய்து மன்னிச்சுங்க. ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ட்ரெயின் ஓடும். அப்பப்போ ட்ரெயின் சவுண்டு வரும். ஏன்னா எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் தடுமாறுதுங்க. அதுக்கோசம் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்களா. போ கட்டிங் போடும்போது ஸ்டிச்சிங் போடும்போது கிளியராக நாங்கள் போடுறோங்க. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பழக்கம் இல்லைங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுத்துன்னு இருக்கேன். அதனால கொஞ்சம் தடுமாட்டம் இருக்குது. கொஞ்சம் நான் நிறையவே தடுமாட்டம் இருக்குங்க. பாருங்கள், இது வந்து த்ரெட் பைப்பிங். நான் டென்ஷன் சேஞ்ச் பண்ணாமல் த்ரெட் பைப்பிங் அதிலே அடிக்கிறது. ஒர்க் ப்ளவுஸுங்க. இது மிஷின் ஒர்க் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அவங்க வந்து 1 ஹவரில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது டைமிங் வந்து நைட்டு 1:30 மணிங்க.
ஆமா. அர்ஜென்ட்டா இருந்துச்சுன்னாங்க. நான் வந்துட்டு எங்க வெளிய போயிட்டுருந்தேன். அவங்க எடுத்துட்டு வந்து எங்க பையன்கிட்ட குடுத்துட்டு போயிருந்தாங்க. விடிகாலைல 5 மணிக்கெல்லாம் தேவைப்படுதுங்களாம். அப்ப என்ன பண்ண முடியும்? அப்புறம் சரின்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேங்க. தூங்கிட்ட பிறகு எழுந்து 1 மணிக்கு எழுந்து கட் பண்ணி, மணி 2 மணிக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேங்க இந்த ப்ளவுஸ. மிஷின் ஒர்க் ப்ளவுஸுங்க. மாலூர்லலாம் நல்ல டைலருங்க இருக்காங்க. டைலர் ஆன பிறகு நல்ல டைலருங்க இருக்காங்க. நம்ம வந்துட்டு டைலர் பத்தியெல்லாம் குறை சொல்ல முடியாது. புதுசா வர டெய்லர் அவ்வளோதான். நல்லபடியா கத்துக்குங்க. நல்லபடியா ஸ்டிச் பண்ணுங்க. போக போக நான் பேசலாம். ஏன்னா எனக்கு இப்ப கொஞ்சம் தடுமாற்றம் ஜாஸ்தி இருக்கு. அதுக்கோசரம் தான். என்ன பேசணும்னு தெரியலங்க. போக போக நீங்க கேட்குற டவுட்டுக்கு நீங்க எப்படி கமெண்ட்ஸ் பண்றீங்க அது பொறுத்து தாங்க பேசுறது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஜாஸ்தி இருக்கு. நேர்ல வந்து இதோட நல்லா தான் பேசுவேன். ஆனா இதுல பேசும் தேங்க்யூ. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக வளர்கிறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள்.